தமிழ்நாட்டுக்கு இதை கொடுங்க அப்படின்றத தாண்டி இன்று முதலமைச்சர் ஒலித்திருப்பது பல மாநிலங்களுடைய கோரிக்கை இல்லையா? 50% நிதியை கொடுங்க, 40 தான் கொடுக்குறீங்க, 33 தான் வருது அப்படின்னு எல்லோருக்குமான குரலாக அதை நீங்க பார்க்கலையா? மத்திய அரசு இதுல என்ன நடவடிக்கை எடுக்கும்? இது புதிதல்ல காருங்க. ஏற்கனவே ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சென்ற வருடமே இதெல்லாம் பேசிட்டாரு. இப்ப புதுசா ஏதோ இந்தியாவிலே இவர் மட்டும் தான் கேட்ட மாதிரிலாம் சொல்லாதீங்க. நிறைய பேர் கேட்கறதுல தவறும் இல்லை. நான் முதலமைச்சர் சொன்னதுல கேட்டதுல தப்புன்னு சொல்ல. ஆனால் இஷ்யூ என்னன்னா 2004 14 வரைக்கும் எவ்வளவு நிதி வந்தது, இப்பொழுது எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது. என்கிட்ட ஒரு பெரிய கம்பேரிசனை வச்சிருக்கேன் கார்கே. அது சொன்னா 1 மணி நேரம் ஆகும். அதனால கிட்டத்தட்ட ஒரு 20% இப்போ தமிழ்நாட்டிற்கான நிதி அதிகரித்திருக்கிறது இந்த ஒரு 10 வருடங்கள். அதை எல்லாமே தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையிலேயே நீங்க பார்க்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஏற்க மறுத்தால் நான் ஒன்றும் செய்துவிட முடியாது. பாஜக அரசு வந்த பிறகு 42 விழுக்காடாக இருந்தது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆனதுனால கடந்த வருடம் நிதி ஆணையத்துல 41 விழுக்காடாக. ஆனா எல்லாத்தையும் விட காருங்க, இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவது இந்த அமைப்பு நம்முடைய பொருளாதார ரீதியான எல்லா விஷயங்களையும் கட்டமைப்புகளை எல்லாம் எப்படி நாம திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை விவாதிக்கக்கூடிய இடம். நிதி ஆணையத்துல 16வது நிதி ஆணையத்துல பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களை இதுல பேசுறதுனால என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒருவேளை இதுல அவருடைய கருத்துக்களை சொல்வதை நான் வரவேற்கிறேன். அது தப்பில்லை. 50% வேணும்னு சொல்றாரு. அதே மாதிரி கல்விக்கான நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது சொல்கிறாரு. இதுக்கு எல்லாமே மிக தெளிவாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து பதிலளித்தார். ஆனா இன்னைக்கு அது சொல்லல. ஒரு விஷயத்த விட்டுட்டாங்க. டிவில எல்லாம் டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்க, ₹1 கொடுத்தா எங்களுக்கு 19 பைசா தான் வருது, 20 பைசா தான் வருது. அதை இன்னைக்கு ஏன் சொல்லன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் இல்லை என்பதை அந்த விஷயங்கள் அவர் பேசாதது என்று தெளிவாக்கி இருக்கிறது. இல்ல இன்னைக்கு 33% சொல்லியிருக்கதே 33 காசு தானே, அந்த கணக்கு தானே? இல்ல, அந்த கணக்கு அது வேற. அந்த கணக்கு இல்ல. 33% இல்லை என்பதை தெளிவாக பாராளுமன்றத்துல அது ஏன் இல்லை, இவர்கள் சொல்வது தவறு என்பதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற தவறான புள்ளி விவரங்களை முதல்வருக்கு யார் அளிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால ஆனால் என்னை பொறுத்தவரையில நான் ஒரு பாசிட்டிவா நான் முதலமைச்சர் என்று நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றதை பார்க்கிறேன். அதனால எடுத்த உடனே நான் நெகட்டிவா பேச விரும்பல. முதலமைச்சர் என்று சென்றது தமிழகத்திற்கு ஒரு சிறப்பை தரும். கண்டிப்பாக மத்திய அரசு தமிழக அரசு என்ன கொடுக்க போகுது சார்? கடந்த முறை முதலமைச்சர் போனாரு, இன்னைக்கு பிரதமர் கூட சொன்னாரா, நீங்க மெட்ரோ ரயில் செகண்ட் பேஸ் கேட்டீங்க, நான் கொடுத்தல அப்படின்னு பிரதமர் சொன்னாராம். சோ இந்த முறை எதை கொடுக்கும்? ஏன்னா எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு. 2 மெட்ரோ கேட்டிருக்கு, ஒரு எய்ம்ஸ் கேட்டிருக்கு புதுசா. விஷயம் என்னன்னா, நீங்க புரிஞ்சுக்கங்க, நிதி ஆயோக் கூட்டம் என்பது வேறு, பிரதமரிடம் இன்று பேசியது தனியாக அவரிடம் போய் பேசுறது என்பது வேறுன்றதை புரிஞ்சுக்கங்க. நிதி ஆயோக் கூட்டம்ன்றது எல்லா மாநிலங்களுக்கும், அனைத்து மாநிலங்களுக்குமாக டீம் இந்தியா என்று சொல்லப்படுகிற எல்லா முதலமைச்சர்களோடு சேர்ந்து நம்முடைய இந்திய நாட்டை எப்படி ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக இந்தியாவாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை விவாதிப்பதற்காக கொண்டு வந்த ஒரு அற்புதமான இந்த அமைப்பு. இந்த அமைப்புல என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் நம்ம விவாதிக்க வேண்டுமே தவிர, முதலமைச்சர் அங்கே விவாதம் பண்ண உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த 2200 கோடி இது கல்வி நிதி கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் நிதி ஆயோக்ல பேச வேண்டிய விஷயமே இல்ல. எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனாலும் கூட நான் தான் சொல்கிறேன், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. பிரதமரிடம் கேட்டிருக்கிறார். பிரதமரும் கண்டிப்பாக தமிழகத்திற்கு என்ன தேவையோ, தமிழகத்திற்கு என்ன அவசியமோ கண்டிப்பாக அதை செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கேட்போம். நான் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான் அவர்கள்ட்ட, முதலமைச்சர் போயிருக்காரு, பேசியிருக்காரு. ஆனா இது நிதி ஆயோக்ல எல்லா மாநிலங்களும் வலியுறுத்துவாங்க. எல்லா மாநிலங்களுக்குமான கோரிக்கை தனிப்பட்ட கோரிக்கையும் இருக்கும், மாநிலம் சார்ந்து இல்ல தேசத்துல பல மாநிலங்கள் சார்ந்துதான் இருக்கும். தனித்துவமா இதுல ஒண்ணு பெற்று வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முதலமைச்சர் போயிருக்கிறத வரவேற்கிறாங்க, எல்லாருக்கும் அங்க ஈக்குவலான மதிப்பு தான் இருக்கும். தனித்துவமா ஒண்ணு பெற்று வர முடியுமா? தனியா போய் கேட்டா மட்டும் அவரு தனித்துவமா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு. மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 கேட்டீங்க, கொடுத்தாங்க. அதான் முதலமைச்சரே சொல்றாரு. அதை நாங்கள் இன்னைக்கு நேற்றெல்லாம் கேட்கல சார். அதை கேட்டு பெரிய போராட்டமே நடத்தணும். இன்னொன்று சொல்லணும், ஒரு மாநிலத்துக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலமே இந்தியாவுக்குள்ளேயே நிதியை கேட்டு போராடி 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 தான் பெற வேண்டுமா அப்படின்னு ஒரு கொஸ்டினும் எல்லா இடமும் வைக்கிறோம். அதுக்கு பதிலே வராது.
எங்கள் அண்ணன் நாராயணன்ட்ட கூட பதில் வராது, அது வேறு விஷயம். பட் நான் என்ன திரும்பி கேட்குறேன்னா, நாங்கள் இன்றைக்கி நேற்று அதை கேட்கல, தொடர்ந்து கேட்டோம். இப்போ கூட அவர் சிஎம் பேட்டி கொடுக்கும்போது அழகாக சொன்னார், நாசுக்கா ரொம்ப அழகாக சொன்னார், என்ன கேட்டிருக்கோம் அவராக பார்த்து கொடுப்பாரு, கொடுக்கணும் கொடுக்கணும். போன தாட்டி நீ வந்து கேட்ட, அதனால் அந்த ஃபண்டை நான் கொடுக்கலையா, இப்போ வந்து கேட்டிருக்க போ பார்ப்போன்ட்டாரு. இவ்வளோதான், அவர் அழகாக பதில் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோ போராடி கேட்ட கொடுத்தேன், இப்போ வந்திருக்க பார்ப்போன்ட்டு சொல்லிட்டாருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் போனார் சிஎம். பதில் பாசிட்டிவ் சைன் தானே, நாங்கள் இல்லைன்னே சொல்ல. நான் என்ன திரும்பி கேட்குறேன், ஒவ்வொரு தாட்டியும் சீஃப் மினிஸ்டர் நேராக போய் அவரை பார்த்து இந்த மாதிரி உட்காந்து கேட்டு 100 ரூபா நாளை திரும்பி கொடுங்கன்னு வாங்கிட்டு வர்றது தான் பிரச்சனையா? நாங்கள் அது வந்து சாதாரணமாக கேட்கலையே, அது பெரிய போராட்டம் நடந்த பிறகு தானே வந்தது. இப்போ கூட பாருங்கள், ஏன் போல கடந்த கூட்டங்களுக்கு ஏன் போல, இப்போ ஏன் திடீர்னு போயிட்டாரு, இடி ரைடுக்காக பயந்து போயிட்டாரா? இங்கே இருக்க எதிர்கட்சி தலைவர் வந்து எல்லாரும் ஏன் பயந்து போயிட்டாரா? நான் என்ன கேட்குறேன், இந்த போகிறதுக்கும் இடி ரைடுக்கும் என்ன சம்மந்தம்? இடி ரைடு என்ன, இங்கே வந்து இன்விடேஷனை கொடுத்துட்டு போனது, நீங்கள் வந்து நிதி ஆயோக்கில் கலந்துக்குங்கன்னு இன்விடேஷனை கொடுத்துருது. சப்ஜெக்ட் அது இல்லை சார். அவங்க கேட்டது என்ன, அதிமுக பிரதமரை தனியாக சந்திக்கிறார்ல, அந்த சந்திப்புல மாநில நலனோட சேர்ந்து அரசியல் பேச மாட்டாங்களா, தனி நலன் பேச மாட்டாங்களா அதிமுக கேட்டு? முதல்ல இந்த நிதி ஆயோக்குள்ள என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு முதல்ல பாருங்க. எந்த முதலமைச்சர் இந்த அளவுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்ந்த ஒரு கருத்தை தெரிவிக்கிற மாதிரி இந்த நிதி ஆயோக்கோட பொருள் என்ன? திட்டக்குழுக்கு அதை கமிஷனை க்ளோஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இதை மாதிரி ஒன்று கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்த பிறகு எல்லா மாநிலங்களையும் கொண்டு வந்து இதுக்கு அதிகாரம் என்ன? கலந்து பேசி மாநில வளர்ச்சி இந்தியாவோட அடுத்த கட்ட பயணம், அதுக்கு உண்டான திட்டமிடல். இவ்வளோதான் அவங்க பொருள். இந்த நிதி ஆயோக்கோட பவர்ஸே இவ்வளோதான். அந்த பவரில் போய் அவர் என்னெல்லாம் பேசினார், இன்றைக்கி பேசினதை பாருங்கள். வேறு எதை பற்றியும் கேட்கல. இப்போ அண்ணன் கூட கேட்குறாரு, இதில் போய் ஏங்க இவர் இதெல்லாம் பேசினார், அது வந்து கமிஷனில் ஃபினான்ஸ் கமிஷனில் பேச வேண்டியதுன்னு இப்போ அண்ணன் சொன்னார். நான் என்ன கேட்குறேன்னா, 15 பேசுனது என்னாச்சு? 16வது நிதி கமிஷனில் பேச வேண்டியதை 15 பேசுகிறாரு. இப்போ அவர் தானே சொன்னார், இப்போ அவர் சொன்னார்ல 15 நீங்கள் கொடுத்தது என்னாச்சுன்னு இப்போ ஓப்பனில் கேட்டார். என்ன கேட்டார்? டேட்டா தப்புன்னு அதையும் சொன்னார். நீங்கள் கொடுத்ததா சொன்ன நிதி வேற சார். இப்போ அது ஓப்பனில் கேட்டார். நீங்கள் இப்போ 15வது ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன கொடுக்குறதா சொன்னீங்க? 41% கொடுக்குறதா சொன்னீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்தது என்ன? 33.16, மீதி 8 எங்கே? கமிஷனா? நான் கேட்பேன்ல, கேட்பேனா கேட்க மாட்டேனா? ஓப்பனாக கேட்குறேன். 41 கொடுக்குறேன்னு 15th ஃபினான்ஸ் கமிஷனில் பேசிட்டு நாராயணன் திருப்பதி பதில் சொல்லட்டும். இல்லை சார், மத்திய அரசு கொடுக்குறேன்னு சொன்னது அது எல்லாமே அதிகாரப்பூர்வமானது. இதுல என்ன கமிஷனா கேட்ட என்ன சார்? இப்போ அதை தான் சார் நான் கேட்குறேன். அதிகாரப்பூர்வமா 41% கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 33.16 கொடுக்குறீங்க. அப்ப மீதி 8% வரலையே, அது என்ன கமிஷனான்னு கேட்டேன். இப்ப நான் புரியுங்க தமிழ்ல, இதை கேட்டா உங்களுக்கு விட்டுருங்க. ஆனா அவர் என்ன இப்ப கூட கேட்டாரு, அவரோட குறுக்கீடு நாராயணன் முடிச்சிருங்க, சிறிய குறுக்கீடு மட்டும்.